ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் அணி பெங்களூருவை வீழ்த்தி குவாலிஃபயர் போட்டிக்கு முன்னேறியது. அகமதாபாத் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் புள்ளி பட்டியலில் 3வது இடத்தில் இருந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் 4வது இடத்தில் இருந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதின. டாஸ் வென்று ராஜஸ்தான் பந்து வீச்சை தேர்வு செய்ய முதலில் பேட்டிங் செய்தது பெங்களூரு. தொடக்கத்தில் அதிரடியாக ஆடிய அந்த அணிக்கு சீரான இடைவேளையில் விக்கெட்டுகளும் பறிபோயின. இதனால் 20 ஓவர்கள் முடிவில் அந்த அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 172 ரன்கள் சேர்த்தது. அதிகபட்சமாக பட்டிதர் 34, கோலி 33, லோம்ரோர் 32 ரன்கள் எடுத்தனர். இதையடுத்து 173 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தானின் தொடக்க வீரர்கள் அதிரடி காட்டினர். ஜெய்ஸ்வால் 45 ரன்கள், கோலர் காட்மோர் 20 ரன்களில் வெளியேற கேப்டன் சாம்சன் 17, ஜூரல் 8 ரன்களில் பெவிலியன் திரும்பினர். ரியான் பராக், ஹெட்மயர் சிறப்பாக விளையாடி ரன்களை உயர்த்தினர். இதன் மூலமாக அந்த அணி 19 ஓவர் முடிவில் இலக்கை எட்டி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து சென்னையில் நாளை நடைபெறும் 2வது குவாலிஃபயர் போட்டியில் ஹைதராபாத் அணியை ராஜஸ்தான் எதிர்கொள்கிறது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.